குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ எங்கேயுமே சொல்லப்படல குர்ஆன் சுன்னா தான், குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான் உங்களுக்குரியது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாததை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று குர்ஆனிலும் இல்ல ஹதீஸிலும் இல்லை. இப்ப நாம பேசுகின்ற பேச்சை முழு இலங்கைக்கு மட்டுமல்ல முழு உலகத்திலே இருந்து பார்க்கலாம், பேசி முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் பார்க்கலாம். அப்படித்தானே? பேஸ்புக்ல அதே போன்று யூடியூப்ல இதெல்லாம் பார்க்க முடியமாக இருக்கின்றது. சவால் விடுகின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலேயாவது குர்ஆன் சுன்னாவை தான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன் என்று சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, ஏண்ட உம்மத்து எனக்கு பின்னால் வழிகட்டு சென்று விடாமல் இருப்பதற்காக, நேர்வழி பெற்ற மக்களாக, சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக வாழ்வதற்கு ஏண்ட உம்மத்துக்கு நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஒன்று கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை உங்களுக்கு மத்தியில நான் விட்டு செல்கின்றேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பம் உங்களுக்கு மத்தியிலே நான் நீங்க நேர்வழி பெற்று செல்வதற்காக வேண்டி விட்டு செல்கின்றேன். ஏண்ட குடும்பத்தினர்களாகிய அஹ்லு பைத்துக்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியில இருப்பார்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா வ ஷஃபீஇனா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்று முரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச பெருமக்கள், குறிப்பாக இவ்விடத்தில் சமாதியுற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் குத்பு ஸைலான் ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதிலும், ஏனைய எல்லா இறைநேச பெருமக்கள் அத்தனை பேர்கள் மீதிலும், கியாம பரியந்தம் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் நிரப்பமான ஸலவாத்தும் சலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், பெரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இருளக இரட்சகர் எங்கள் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான மீலாதை முன்னிட்டு தொடர்ச்சியாக இம்மஜ்லிஸில் நடைபெற்று வரக்கூடிய பயான் வைபவத்தில் வருகின்றவர்களுக்கு படிப்பினைக்காக, பாடங்களுக்காக, தத்தமது ஈமான்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறுபட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டு பேசப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இன்று அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும்
தோளோடு தோள் நின்று தங்களுடைய உயிர்களை எல்லாம் துச்சமாக மதித்து இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காக தங்களுடைய உயிர்களை, தங்களுடைய இன்பங்களை எல்லாம் துறந்து அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள், மாண்புகள் என்ன? கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த சஹாபாக்களை எப்படி ஈமான் கொள்ளணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்படி அவர்களை கண்ணியப்படுத்தாவிட்டால் முஸ்லிம்களுடைய நிலை என்னவாகும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கி பேசுமாறு இன்றைய தினம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம். பெரம்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்தின் மூலமாக والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. உத்தம சஹாபாக்களில் முஹாஜிர்களான மக்கத்து சஹாபாக்கள், அன்சாரிகளான மதீனத்து சஹாபாக்கள், இவர்களில் இஸ்லாத்துக்கு முந்திக் கொண்டவர்கள் இவர்களும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இவர்களை யாரெல்லாம் பின்தொடர்கின்றார்களோ இவர்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லிட்டு அஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், சதாவும் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். இவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள். அந்த சஹாபாக்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவார்களோ, சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்ற சர்டிபிகேட்டை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கின்றான். சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் என்பதில் யாருக்கும் சற்று சந்தேகம் கிடையாது. வல்லதீன தபஊஹும், அந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்களும் சுவர்க்கவாதிகள் என்ற உத்தரவாதத்தை யாரு தருவது? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கீன்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷ்கிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்திலே லயித்து வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் முஃமின் என்பதற்குண்டான அடையாளம் என்ன? அவன் முஃமின் என்பதற்குண்டான சர்டிபிகேட் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய உயிரை விடவும் அவன் அன்பு வைத்தால்தான், நேசம் வைத்தால்தான் அவன் மூமினாக இருக்க முடியும். அத்தகைய ஈமானை கொண்டவர்கள் தான் ஒவ்வொரு சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக தங்களுடைய உயிரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தியாகம் செய்வதற்கு முன் வந்தவர்கள். ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, எங்களுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம், எங்களுடைய உயிர்களை உங்களுக்கு நாம் தியாகம் செய்ய தயார். ஃபிதாக்க அபீ வ உம்மி, யா ரசூலல்லாஹ், எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய தாய் தந்தை அனைவர்களும் உங்களுக்கு அர்ப்பணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்துக்காக, அன்புக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு தயாராக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அத்தகைய சஹாபா பெருமக்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அஸ்ஹாபி கன் நுஜூம்,
என்ற சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்கள் இருக்கின்றது, இந்த நட்சத்திரங்களை போன்றவர்கள், இந்த உம்மத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்து பெறுவீர்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இந்த ஹதீஸை சொன்னுவாக்கா அநேகமானவர்கள் சொல்லுவாங்க, இது லைஃபான ஹதீஸ் அல்லவா? ஆம், லைஃபான ஹதீஸ் என்பதில் சற்று சந்தேகம் இல்லை. ஆனால் இதே விடயத்தை உள்ளடக்கி நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த ஆயத் என்ன சொல்லுது? அந்த சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள், அந்த சஹாபாக்களை பின்துயர்ந்தவர்களும் சுவர்க்கவாதிகள் என்றால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களா இல்லையா? சஹாபாக்கள் ஈமானில் உச்சத்தை தொட்டவர்கள். சஹாபாக்களுடைய ஈமானை போன்று சஹாபாக்களுக்கு பின்னால உலகத்தில் யாருக்கும் ஈமான் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஈமானில் உச்சத்தை தொட்டவர்கள், மேன்மை பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள். எனவேதான் அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் மாத்திரமல்ல சுவர்க்கவாதிகள், சஹாபாக்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுகின்றார்களோ, சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அத்தனை பேர்களும் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லி குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த சஹாபாக்களை மதிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது? எங்களோட பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன்களை பாதுகாப்பது எங்கட கடமை. பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுப்பது எங்கட கடமை. ஏன்? பாடசாலைக்கு போனாலும் எங்கு சென்றாலும் போதிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு குர்ஆன் சுன்னாவை தான் விட்டு சென்றிருக்கின்றார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தான் விட்டு சென்றிருக்கின்றார்கள். குர்ஆனை எடுத்து நடக்கணும், ஹதீஸில சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் எடுத்து நடக்கணும் என்று போதிக்கப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நச்சுக்கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ எங்கேயுமே சொல்லப்படல குர்ஆன் சுன்னா தான், குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான் உங்களுக்குரியது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாததை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல. இப்ப நாம பேசுகின்ற பேச்சை முழு இலங்கைக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலே இருந்து பார்க்கலாம், பேசி முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் பார்க்கலாம். அப்படித்தானே? பேஸ்புக்ல, அதே போன்று யூடியூப்ல, இதெல்லாம் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. சவால் விடுகின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலேயாவது குர்ஆன் சுன்னாவை தான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன் என்று சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, ஏண்ட உம்மத்து எனக்கு பின்னால் வழிகட்டு சென்று விடாமல் இருப்பதற்காக, நேர்வழி பெற்ற மக்களாக, சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக வாழ்வதற்கு ஏண்ட உம்மத்துக்கு நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஒன்று கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை உங்களுக்கு மத்தியில நான் விட்டு செல்கின்றேன். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்து, அந்த குர்ஆனை அறிய வேண்டிய முறையில் அறிந்து, அதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய முறையில் பெற்றுக்கொண்டால் குர்ஆனை கொண்டு நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பம் உங்களுக்கு மத்தியிலே நான் நீங்க நேர்வழி பெற்று செல்வதற்காக வேண்டி விட்டு செல்கின்றேன். என்ற குடும்பத்தினர்களாகிய அஹ்லு பைத்துக்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியில இருப்பார்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அதே போன்று சிஹாப் சித்தாவுடைய இன்னுமொரு கிரந்தம் திருமிதியிலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, சஹீஹான ஹதீஸ். வஹாபிகள்
சுன்னத் வல் ஜமாத்து கொள்கைக்கு அப்பாற்பட்டவங்க எடுத்ததற்கெல்லாம் சஹீஹான ஹதீஸ மட்டும்தான் எடுக்கணும், லைஃபான ஹதீஸ் என்று சொன்னால் அதை எடுக்கவே முடியாது, அதை ஒரு மௌது என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய தரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் மட்டும் சிஹாவு சித்தாண்டு சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களில், புகாரியிலேயோ முஸ்லிம்லையோ அபூதாவுதிலேயோ திருமிதியிலேயோ 6 கிரந்தங்களில் எந்த ஒரு கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்படாத சிஹாவு சித்தாவின் 6 கிதாபுகள்ல எந்த கிதாபிலையும் பதிவு செய்யப்படாத ஒரு ஹதீஸ், லைஃபான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு செல்கின்றேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், கிதாப் அல்லாஹி வ சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் லைஃபானது. நான் சவால் விடுகின்றேன், இது லைஃப் அல்ல என்று யாருக்காவது நிரூபித்து காட்ட முடியுமா? யாரினாலும் நிரூபித்து காட்ட முடியாது. லைஃபான ஹதீஸ் இது சஹீஹானது என்று சொல்லி யாருக்கும் நிரூபித்து காட்ட முடியாத ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. கியாமத் நாள் வரைக்கும் இது சஹீஹ் என்று சொல்லி யாருக்கும் நிரூபித்து காட்ட முடியாது. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அந்த ஹதீஸ் லைஃப் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். நம்ம கேட்கிறோம், மற்ற எல்லாத்துக்கும் புகாரி, மற்ற எல்லாத்துக்கும் முஸ்லிம், மற்ற எல்லாத்துக்கும் சஹீஹான ஹதீஸ் என்று தூக்கி பிடிக்கக்கூடிய நீங்க எங்கு சென்றாலும் குர்ஆனையும் என் குடும்பத்தையும் விட்டு சென்றிருக்கின்றேன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக, நீங்க வழி தவறி விடாமல் இருப்பதற்காக என்று சொல்லப்பட்ட அந்த சஹீஹான ஹதீஸை எந்த ஒரு இடத்திலையும் சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு உலமாக்களும் சொல்வது கிடையாது. எந்த உலமாக்களும் சொல்வது கிடையாது. போற இடமெல்லாம் குர்ஆன் சுன்னாவத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். எனவே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை வழிகட்டு விடாமல், அவர்கள் வழி தவறி விடாமல் இருப்பதற்காக வேண்டி அனைத்தையும் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அஹ்லு பைத்துக்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியில் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏற்கனவே அஹ்லு பைத்துக்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்களை பற்றி அந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டிருக்கின்றது. இன்றைய தலைப்பு சஹாபாக்கள். சஹாபா பெருமக்களை பின்பற்றுவதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. சஹாபாக்களை தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தி வச்சிருக்கின்றான். எனவே தான் அந்த சஹாபாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களில் யாரை நீங்க பின்பற்றினாலும், யாரை ஃபாலோ பண்ணினாலும் இங்க ஒரு நாள் நரகத்துக்கு போயிட்டு மாத்தீங்க, நேர்வழிப்பட்ட மக்களாகவே வாழ்வீங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன். ஏந்த சுன்னத்துக்கள், ஏந்த வழிமுறைகள் எதுவெல்லாம் இருக்குதோ அதையும் நீங்க எடுத்து நடக்கணும். அதே மாதிரி குலஃபாஉர் ராஷிதீனல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டப்பட்ட குலஃபாக்களான அந்த கலீஃபாக்கள் உங்களுக்கு எதை மார்க்கமாக எனக்கு பின்னால் சொல்லித் தருவார்களோ அதையும் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மையும் பின்பற்றணும், தனக்கு பின்னால் தன்னுடைய சஹாபாக்கள், அதிலையும் விசேஷமாக குலஃபாஉர் ராஷிதீன்களான சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இந்த குலஃபாஉர் ராஷிதீன்கள், இவர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனக்கு பின்னால அவங்க எதை மார்க்கமாக சொல்லி தருகின்றார்களோ அதையும் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். விசேஷமாக சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த நமக்கு மத்தியில
இந்த தலைப்பு விசேஷமாக எதற்காக வேண்டி என்று சொன்னால், இன்று சமூகத்துக்கு மத்தியிலே சஹாபாக்களை திட்டக்கூடிய, சஹாபாக்களை ஏளனம் செய்யக்கூடிய, சஹாபாக்களை தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் நாங்களும் சுன்னத்துல் ஜமாத்து தான் என்று சொல்லிக்கொண்டு அஹ்லு பைத்துக்களை தலைக்கு மேல தூக்கி வச்சுக் கொள்வாங்க. நாங்க மௌலானாமார மதிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கண்ணியப்படுத்துறோம் என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை கேவலமாக பேசக்கூடிய, அதிலேயும் சஹாபாக்களிலேயே ஆக உயர் அந்தஸ்தை பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் திட்டி தீர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் எங்கட சுன்னத் வல் ஜமாத்துக்குள்ளால ஊடுருவி, நாங்க அஹ்லு பைத்துக்களை அன்பு வைக்கக்கூடியவங்க, நாங்க மௌலானாமார்களை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை திட்டுவார்கள், சஹாபாக்களை ஏளனமாக பேசுவார்கள், சஹாபாக்களை கேவலப்படுத்துவார்கள். இது இஸ்லாம் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பனி இஸ்ரவேலர்கள், நாங்க அடிக்கடி கேள்விப்படுற ஒரு ஹதீஸ், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க. சதஃப்தரிக்கு உம்மத்தி அலா ஸலாஸின் வ ஸபஈன மில்லத்தன் குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. காலு வமா ஹிய யா ரசூலல்லாஹ்? கால மா அன அலைஹி வ அஸ்ஹாபி கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமா பிரிஞ்சாங்க. ஏண்ட உம்மத்து 73 கூட்டமா பிரியும். ஏண்ட உம்மத்து 73 பிரிவினர்களாக பிரிவாங்க. சத்தஃப்தரிக்கு உம்மத்தி அலா ஸலாஸின் வ ஸபஈன மில்லத்தன் 73 மதத்தவர்களாக பிரிஞ்சிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் பேர் வச்சுக் கொள்ளுவாங்க. நாங்க அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு சொல்லி வச்சுக் கொள்ளுவாங்க. ஏண்ட உம்மத்தில அந்த 73 கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற 72 கூட்டமும் நரகத்துக்குரியவர்கள், நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னாங்க. மற்ற 72 கூட்டமும் நரகத்துக்கு செல்வார்கள், ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவர்க்கம் செல்லும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா ஹிய யா ரசூலல்லாஹ்? சுவர்க்கம் போற அந்த கூட்டம் எது என்று கேட்டாங்க. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? மா அன அலைஹி, ஏண்ட ரூட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, என்னை பின்பற்றக்கூடியவர்கள். நல்லா உண்ட அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட இந்த உம்மத்து 73ஆக பிரிஞ்சு ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொன்ன நேரத்தில் அது எந்த கூட்டம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இருக்கிற ஆட்கள் சொல்ற மாதிரி சொல்றேன்னா என்ன சொல்லிக்கணும்? குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னாவை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் நேர்வழிப்பட்டவங்க, மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி இருக்கணும் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? மா அன அலைஹி, ஏண்ட ரூட், ஏண்ட சுன்னத், ஏண்ட வாழ்க்கை வழிமுறைகள், இதை ஃபாலோ பண்ணுகின்றவர்கள். அத்தோடு நிப்பாட்டிரல்ல, வ அஸ்ஹாபி, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, என்னுடைய வழிமுறைகளையும் எனக்கு பின்னால் கண்ணியம் பொருந்திய ஏண்ட சஹாபாக்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய, இந்த உம்மத்துக்கு காட்டக்கூடிய ரூட்ல யாரு போவாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க, அவர்கள் தான் சுவர்க்கம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம். சஹாபாக்களை பின்பற்றாமல் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் எங்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபாக்களையும் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு குர்ஆன் சுன்னா மட்டும்தான். குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா மட்டும் என்று சொல்லிட்டு சஹாபாக்களை எல்லாம் யாரு பின்பற்ற இயலாது என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள் சக்கு சந்தேகமின்றி, எந்த டவுட்டும் இல்ல, அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நான் சொல்ல இல்ல,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தெளிவுபடுத்துது. அந்த ஹதீஸ் மாத்திரமல்ல, அந்த ஹதீஸை உண்மைப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தும் நமக்கு அதை உண்மைப்படுத்தி அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று திட்ட தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. கடைசியில் அந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். சஹாபாக்களை பின்பற்றாம சஹாபாக்களை பின்பற்ற இல்லைன்னு சொன்னா, சஹாபாக்கள் கொண்டு வந்த எதையும் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாக்கா, இன்றைக்கு குர்ஆனை எடுத்து ஓதலாம். குர்ஆன 30 ஜுது குர்ஆனிக்குதே, அந்த குர்ஆனை எங்களுக்கு யாருக்கும் ஓதலாம். ஏன்? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல குர்ஆன் இப்ப இக்க மாதிரி பிரதி வடிவமாக, புத்தக வடிவமாக, புக்காக குர்ஆன் இருக்க இல்லை. அப்ப எப்படி இருந்துட்டு ஹாஃபில்களை கொண்டுதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. சில ஆயத்துக்கள் கற்களிலும் பலகைகளிலும் ஒவ்வொரு இடத்திலையும் எழுதி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. விசேஷமாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை கொண்டுதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிலாஃபத் ஆட்சி காலத்துல ஒரு யுத்தம் நடந்துட்டு, முசைலமத்துல் கஸாப் என்று சொல்லி நானும் ஒரு நபிதான் என்று வாதாடிய அவனுடைய கூட்டத்துக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு யுத்தம் நடந்துட்டு, அந்த யுத்தத்துக்கு பேரு யமாமா யுத்தம். அந்த யமாமா யுத்தத்துல கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரே யுத்தத்துல 80க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. குர்ஆன் ஹாஃபில்களை கொண்டுதான் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த யுத்தத்திலேயே 80 ஹாஃபில்கள் இல்லாம போயிட்டாங்க. தொடர்ந்து எங்கட உம்மத்தில ஹாஃபில்கள் குறைந்து 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 போனால் பின்னால வரக்கூடிய உம்மத்துக்கு குர்ஆனே கிடைக்காமல் போயிட்டுமோ என்ற பயத்தில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உள்ளத்தில் உதிப்பாக்கிய அந்த மஷூராவை, ஐடியாவை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன் எல்லாத்தையும் நாங்க ஒன்று திரட்டி ஒரு புக்காக வெளியிட்டால் நல்லாக இருக்குமே, குர்ஆன் பாதுகாக்கப்படுமே என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்க மறுத்துட்டாங்க. அது செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ண நான் எப்படி செய்யறது, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடல, மீண்டும் 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 அதனுடைய அவசியத்தை உணர்த்தினாங்க. குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படணும், ஒரு புக்காக ஒரே புத்தகத்துக்குள்ளால குர்ஆன் முழுக்க ஒன்று சேகரிக்கப்படணும், இல்லாட்டி பின்னால வரக்கூடிய உம்மத்துக்கு குர்ஆன் கிடைக்காம போயிட்டும் என்ற செய்திய அதற்கு சம்பந்தமான விளக்கங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஷரஹல்லாஹு சத்ர அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கமா ஷரஹ சத்ர உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலே எப்படி இது சம்பந்தமான தெளிவை அல்லாஹ் கொடுத்தானோ, இதே தெளிவை, விளக்கத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலேயும் அல்லாஹ் போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால் ஏற்றுக்கொண்டாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு குத்தாபுல் வஹியை உடனுக்குடன் எழுதக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய தலைமையில ஒரு குழுவினரை நியமித்து, உங்களோட டியூட்டி குர்ஆன் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, நீங்க வஹியை எழுதினவங்க, உங்களுக்கு தெரியும் எது குர்ஆன் என்று, எனவே குர்ஆனை ஒன்று சேர்க்கணும், குர்ஆனை புத்தக வடிவில் நாம ஒன்று திரட்டணும் என்ற முடிவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவுக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஆலோசனைக்கு ஏற்றுக்கொண்டார்கள், சம்மதித்தார்கள். அந்த டியூட்டி ஆரம்பிக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அது முடிவு பெற இல்லை. லேசுப்பட்ட வேலை இல்லை. குர்ஆனை சரியாக தொகுக்கணும், குர்ஆன்ல இருக்கிறத மட்டும் சேகரிக்கணும். மிக்க பயத்தோட சஹாபாக்கள் பொறுப்போட செயல்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அப்பவும் அந்த டியூட்டி முடியல. மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் குர்ஆன் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் முதலாக இப்ப நாங்க ஓதுற 30 ஜுது இருக்குதே, அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில இருக்க இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் இருக்க இல்ல. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில தான் அது முடிவு செய்யப்பட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில தான் அது ஒன்று சேகரிக்கப்பட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில தான் குர்ஆன் 30 ஜூதாக விநியோகிக்கப்பட்டது. முதலாக புத்தக வடிவில் பிரதி வடிவில் வந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான். அப்ப சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்ற கூடாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் என்று சொல்லுகின்றவர்கள் இப்பைக்கு குர்ஆனையும் அவங்களுக்கு எடுக்கலாம். ஏன்? அதுவும் பிதஅத். இப்பைக்கு கூடிய குர்ஆன் பிதஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்க இல்ல, அடுத்த 2 கலீஃபாக்களுடைய காலத்திலேயும் இருக்க இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை தான் குர்ஆன் முழு வடிவம் பெற்றது என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அடிக்கடி போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாசத்துல தராவி தொழுகை 20 ரக்காத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. எங்கட ஆட்களும் சில பேர் விருப்பம் இல்லாம பேசுறது இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் 20 ஆவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல 20 ஆகல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒன்றை செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்க செஞ்சா மத்த சஹாபாக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டாங்க, எல்லாரும் குழம்பிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை என்னது? அதே 20 ரக்காத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத அதே 20 ரக்காத்த, அவங்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை தொழுத அதே 20 ரக்காத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? மக்கள் நாளுக்கு நாள் ஜனம் கூடி ஒவ்வொருத்தரும் அங்கங்கு தனித்தனியாக தொழுவதை பார்த்து தராவீஹ் தொழுகையை ஜமாத்தாக ஏற்படுத்தினாங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயே சொல்லிட்டாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி, நான் காட்டுற ரூட்டையும் என்ற சுன்னத்தையும் ஃபாலோ பண்ணணும், எனக்கு பின்னாலே இந்த சஹாபாக்கள் எதெல்லாம் உங்களுக்கு வழியாக காட்டுறாங்களோ அதையும் நீங்க எடுத்து நடக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எல்லோருடைய இத்திஃபாக் இஜ்மாயின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் ஜும்மாவுக்கு 2 பாங்கு வந்துட்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அந்த கலீஃபாக்களுடைய காலத்திலேயும் ஜும்மாவுக்கு ஒரு அதான் தான் இருந்தது. மற்ற வக்துக்கெல்லாம் சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா எல்லாத்துக்கும் ஒரு பாங்கு தானே சொல்லுது. இதே மாதிரி ஒரு பாங்கு தான் இருந்தது ஜும்மாவுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் ஜும்மாவுக்கு 2 பாங்குகள் சொல்லக்கூடிய ஒரு சுன்னாவை ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட அநேகமானவர்கள் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லுவாங்க. கேட்டா ரசூலுல்லாஹ்வோட காலத்துல இல்லாத ஒன்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிட்டாங்க, ஒரு பிதஅத்தை செஞ்சிட்டாங்க என்று சொல்லி சஹாபாக்களையும் நரகவாதிகள் என்று சொல்லி வாய்க்குசாமல் நாவுக்குசாமல் பேசுகின்ற மிக மோசமான கொள்கைகள் இஸ்லாத்துக்குள்ளால் புகுத்தப்பட்டு மிச்சம் கவனமா இருக்கணும். எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க வாழ்ந்து முடிஞ்சு, நாங்க சுன்னத் வல் ஜமாத்துல இருந்து முடிஞ்சு, இன்னைக்கு அதிகமானவங்க பாருங்க சுன்னத் வல் ஜமாத்து கூட்டங்கள்ல மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நடுத்தரமானவர்கள் தான் இருப்பாங்க. இளம் வாலிபர்கள் மிச்சம் குறவு, சின்ன பிள்ளைகள் மிச்சம் குறவு. அவங்களுக்கு வாரத்துக்கு டைம் இல்ல, அங்க கிளாஸ், இந்த கிளாஸ், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் சொல்லி வேறு வேறு திசைகள்ல பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த கொள்கைக்காரர்களுக்கு அது மிகவும் வசதி. இந்த பிள்ளைகள் அப்படியே பெற்றுக் கொண்டிருக்கட்டும், படிப்பு வேற வேற விஷயம் சொல்லி பெற்றுக் கொண்டு இருந்தாக்கா இவங்க கொள்கையை பத்தி படிக்க மாட்டாங்க, அவங்களை எங்கட கொள்கைக்குள்ளால லேசா இழுத்தெடுத்துக் கொள்ள இயலும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டி இன்றைக்கு எத்தனையோ திட்டங்கள்ல வெற்றி பெற்று பெற்றுக் கொண்டிருக்காங்க. மிச்சம் கவனமா இருக்கணும். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களிடத்தில் அமானிதமாக தந்து இருக்கிறான். அந்த பிள்ளைகள் வழி தவறி சென்று விட்டால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஜவாபுதாரிகள். எனவே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன அலைஹி வஸஹாபி, நானும்
என்னுடைய சஹாபாக்களும் சென்ற ரூட்டை பின்பற்றுகின்றவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். மற்ற 72 பிரிவினர்களும் நரகத்துக்கு போவார்கள். மற்ற 72 பிரிவினர்களும் தொழாம இருப்பாங்களா? நோம்பு பிடிக்காம இருப்பாங்களா? ஹஜ் உம்ராக்கள் செய்யாம இருப்பாங்களா? ஜகாத்து கொடுக்காம இருப்பாங்களா? எல்லாத்தையும் செய்வாங்க. மற்ற 72 கூட்டமும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்குள்ளாலே இருந்து கொண்டு தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க, ஹஜ்ஜி செய்வாங்க, ஜகாத்து கொடுப்பாங்க, மற்ற அமலெல்லாம் செய்வாங்க. ஆனால் அகீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களை பின்பற்றாமல் சஹாபாக்களை அவமதித்து சென்றதன் காரணமாக அவர்களுடைய அமல்கள் ஒன்றும் அர்த்தம் அற்றதாக ஆகி ஈமானில ஏற்பட்ட குழப்பம், அவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். அவங்க தொழுத தொழுகைகள், பிடித்த நோன்புகள், செஞ்ச ஹஜ்ஜுக்கள், கொடுத்த ஜகாத்துக்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிட்டு, ஒன்றுக்கும் பெருமதி இல்லாம போயிட்டு என்பதை தான் இஸ்லாம் நமக்கு அழகாக ஆழமாக சொல்லி தந்தி ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை துச்சமாக மதித்து விட்டு ஒரு மனிதன் எவ்வளவுதான் தொழுதாலும் சஹாபாக்களையும் தாண்டி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட எங்களை போல மனிதர் தான் என்று சொல்வதாக இருந்தால் அவன் முஸ்லிம் என்ற லேபல் மட்டும்தான், அவன் முஸ்லிமாகவே இல்லை. அவன் முஸ்லிம் அல்ல, பேர் முஸ்லிமாக இருக்கலாம், வாயில வார வார்த்தைகள் இஸ்லாமிய வார்த்தைகளாக இருக்கலாம், குர்ஆன் சுன்னான்னு பேசிக்கொண்டு இருக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துச்சமாக மதித்து விட்டு அவங்களும் எங்களை போல ஒரு மனிதர் தான் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு நாளும் சொர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்களை பின்பற்றாதவர்களே, சஹாபாக்களை அவமதித்தவர்களே சொர்க்கம் செல்ல முடியாது என்று இருக்குமாக இருந்தால் உலகம் படைக்கப்படுவதற்கு காரணகர்த்தாவான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன? ஒவ்வொருத்தரும் நல்லா விளங்கெடுக்கணும். இந்த சப்ஜெக்டுகள் சும்மா வலது காதால எடுத்தம் இடது காதால விட்டுட்டம் என்று இருந்திடக்கூடாது. நல்லா திங்க் பண்ணணும், யோசிக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு என்ன மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுவது, ஸ்கூல்ல என்ன மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுவது, அவங்களோட பலவுற ஃப்ரெண்ட்ஷிப்புகள் என்ன அடிப்படையில் இருக்கிறாங்க, யாரோட பலவுறாங்க என்பதையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைகள் வழி தவறி விடாமல் சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையில் அவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு பேரண்ட்ஸுடையவும் கட்டாய கடமை, ஃபர்லு, வாஜிபு. கடைசியாக ஒரு விஷயம், எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உம்மத்துக்கு ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் இருக்கின்றது அல்லவா, 2 கண்ணில் ஒரு கண் இருந்தா எனக்கு போதும், ஒரு கண்ணை வச்சு நான் பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி 2 கண் இருக்குது, ஒரு கண் தேவையில்லை என்று சொல்லி யாராவது ஒரு கண்ணை பொட்டையாக்கி கொள்வானா? பார்வை உள்ள ஒரு கண்ணை யாராவது இந்த கண் எனக்கு தேவையில்லை என்று பொட்டையாக்கி கொள்வானா? பார்வை குறைந்தாலும் அதுக்கு லென்ஸ் போடணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்று சொல்லி எவ்வளவு செலவழிக்கின்றோம், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கின்றோம். இதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு எப்படி 2 கண்ணும் அத்தியாவசியமானதோ கட்டாயமானதோ, இதே மாதிரி தான் இஸ்லாத்துல அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்தினுடைய ஒரு கண் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடுத்த கண் கண்ணியம் பொருந்திய சஹாபாக்களை கண்ணியப்படுத்திட்டு அஹ்லு பைத்துக்கள் தேவையில்ல, மௌலானமார் தேவையில்ல, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவையில்ல, கண்ணியம் தேவையில்லை என்று சொல்லி சாதாத்துமார்களையும் தங்கள்மார்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கண்ணியப்படுத்தாதவன், அன்பு வைக்காதவன், அவனும் வழி தவறியவன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதே மாதிரி அஹ்லு பைத்துக்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். அஹ்லு பைத்துக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என அவங்களை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும், தலைக்கு மேல வச்சு மதிக்கணும், சந்தேகமே இல்லை. அஹ்லு பைத்துக்களை கண்ணியப்படுத்தினால் தான் நீங்க நேர்வழி பெறுவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அதே நேரம் அஹ்லு பைத்துக்களை கண்ணியப்படுத்திக் கொண்டு
சஹாபாக்களை கொச்சைப்படுத்திக் கொண்டு சஹாபாக்கள் தேவல்ல, சஹாபாக்களை பின்பற்ற தேவல்ல என்று சொல்லி ஏசி திரிகின்றவர்கள் அவர்களும் சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை இல்ல இல்ல இல்ல. அஹ்லு பைத்துக்களையும் கண்ணியப்படுத்தி சஹாபாக்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி வாழுகின்றவர்கள் தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அஹ்லு பைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும், அஹ்லு பைத்துக்களையும் மதிக்க வேண்டும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களான அந்த சஹாபாக்களையும் எடுத்து நடந்தால்தான் நாம் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க முடியும். இரண்டில் ஒன்றை எடுத்து சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை என்னன்னு சொன்னாக்கா, அஹ்லு பைத்துக்களையும் கண்ணியப்படுத்துவோம், சஹாபாக்களையும் கண்ணியப்படுத்துவோம். சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்களும் சுன்னத்துல் ஜமாத்து தான் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை என்ன? அஹ்லு பைத்துக்களை எடுக்க மாட்டாங்க, அஹ்லு பைத்துக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அஹ்லு பைத்துக்களை மஹப்பத் வைக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் 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 என்று அதுவும் வாயளவுல தான் சொல்லுவாங்களே ஒழிய சஹாபாக்களையும் பெரிய அளவுல மதிக்க மாட்டார்கள். குரான் சுன்னா என்ற வட்டத்துக்குள்ளால இருந்து கொண்டு சஹாபாக்கள் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொய்க்கு பேரளவுல நாங்க சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்களே தவிர சஹாபாக்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் ஏற்று நடக்க மாட்டார்கள். அப்படி ஏற்று நடக்கிறதாக இருந்தாக்கா உங்களோட ஜும்மால 2 பாங்கு சொல்லணுமா இல்லையா? போயிட்டு பாருங்க. நாம் தௌஹீத்வாதிகள் ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களோட பள்ளிகள் எல்லாம் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ஒன்றுதான் இருந்துட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுத்தியதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு வரைக்கும் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமாக இருக்கலாம், இஸ்லாத்தின் 2வது பள்ளி என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்ற மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியாக இருக்கலாம், அங்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஜும்மாவுக்கு 2 அதான் தான் சொல்லப்படுகின்றது. சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையை சார்ந்த அத்தனை இடங்களிலேயும் ரமதான்ல தராவீஹுக்கு 20 ரக்காத்துக்கள் தான் தொழுவிக்கப்படுகின்றன. அந்த 20 ரக்காத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி சரிவராத கட்டத்துல தான் கடைசிக்கு கொண்டாந்து போட்டாங்க கியாமுல் லைல் என்று ஒன்று. கியாமுல் லைல் தான் அது 11 ரக்காத் என்று சொல்லி அதை வந்துட்டு சொன்னாக்கா மக்கள் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கு போறதுக்காக வேண்டி எத்தனை பேர் தராவிக்கு போகாம நோம்பு தொடர்ந்துட்டு அப்படியே அல்லாண்டு படுத்துறது. தராவிக்கு போகலையா? இல்ல கியாமுல் லைலுக்கு போகணும், அதனால நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன். எவ்வளவு பெரிய மடமை! கியாமுல் லைல் என்பது வித்திரு தொழுகை, 11 ரக்காத் வித்திரு தொழுகை, வருஷம் முழுக்க இருக்கக்கூடியது. ரமலானுக்கென்று மட்டும் கிடைக்கப்பட்ட விசேஷமான தொழுகை தராவி தொழுகை. அதை விட்டுட்டு இதற்காக வேண்டி அதை விடுவதாக இருந்தால் இவ்வளவு பெரிய மடமை. எனவே சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், அஹ்லு பைத்துக்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். சஹாபாக்களை துச்சமாக மதித்து சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அஹ்லு பைத்துக்களையும் கண்ணியப்படுத்தாமல் அன்பு வைக்காமல் வாழுகின்ற வஹாபிச கொள்கைகள் இந்த மக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு வீட்டிலையும் படிக்கின்ற மாணவிகளுக்கு மத்தியில புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதைவிட ஆபத்தான ஒன்று இந்த சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை நிரம்பி வலியக்கூடிய இடங்களிலேயே நச்சுக்கருத்துக்கள், ஷியாக்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கொள்கை, அஹ்லு பைத்துக்களை தான் கண்ணியப்படுத்த வேண்டும், சஹாபாக்களை மதிக்க கூடாது, சஹாபாக்களை கேவலப்படுத்துகின்ற அந்த கொள்கையும் வழிகட்ட கொள்கை என்பதை நாம் உணர்ந்து தெளிவுபட்டு அஹ்லு பைத்துக்களையும் தலைக்கு மேலால் மதித்து கண்ணியப்படுத்த வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், உகப்பு வைக்க வேண்டும். அது ஈமானின் ஒரு பகுதி. அதே மாதிரி சஹாபாக்களையும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். இதுதான் உண்மையான சுன்னத்துல் ஜமாத் என்பதை தெளிவுபட்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எங்களுடைய அத்தனை ஜெனரேஷன்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மா அனா அலைஹி வ ஸஹாபி சுன்னத்துல் ஜமாத் கொள்கை மட்டும்தான் சுவர்க்கம் செல்லும் என்று
தெளிவாக எந்த கொள்கையை சுட்டிக்காட்டினார்களோ அந்த கொள்கையில் நிதானமாக தெளிவுபட்டு அஹ்லு பைத்துக்களையும் கண்ணியப்படுத்தி சஹாபாக்களையும் மேன்மைப்படுத்தி நடுநிலையாக வாழ்ந்து அத்தனை மக்களையும் அன்பு வைத்து வாழக்கூடிய அவங்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து நிரப்பமான ஈமானோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தோடு அவங்களுடைய அஹ்லு பைத்துக்களுடைய மஹப்பத்தோடு சஹாபாக்களுடைய மஹப்பத்துடனேயே நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர் அரூசியத்துல் காதிரி அரபு கலாசாலையின் விரைவுரையாளர் அல்ஹாஜ் மௌலவி மஃபாஸ் மன்சூர் நுலாரி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். நாளைய தினம் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தக்கூடியவர் முகமது முஸ்தபா ரஸா ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.